ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம உடல் எடையை சீக்கிரமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். என்னுடைய வியூவர்ஸ் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த ஹோம் ரெமடியை தொடர்ந்து நீங்கள் ஒரு 15 நாள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையில் 5 கிலோ அளவுக்கு மாற்றம் இருக்கும். இந்த ஹோம் ரெமடி ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஹோம் ரெமடி 8 மாத குழந்தைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். முதல்ல இந்த ஹோம் ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் அந்த பொருட்கள் எதனால் உங்களுக்கு பயன் ஆகுதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ ஒரு வேலைக்கு 4 பேருக்கு எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு க்ளீன் ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு உங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துங்க. அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜவ்வரிசியை ரவை பதத்துக்கு நீங்கள் பொடிச்சிக்கலாம். அடுத்ததாக நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். எதுக்காகனா அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். எப்பயுமே பாலை தண்ணியை யூஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சு நீங்கள் பால் எடுத்துக்கணும். அப்போ தான் அதனுடைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா காய்ச்சாத பாலை எடுத்துக்கங்க. கேஸ் பற்ற வச்சுங்க. அடுத்ததாக இதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு வேளைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 கிளாஸ் பாலுக்கு இதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடரை நீங்கள் அது கூட உடனே சேர்த்துடணும். பால் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி கெட்டிப்பட்டுரும், கெட்டி ஆகிடும். அதனால் உங்களுக்கு பால் சில்னஸாக இருக்கும்போதே நீங்கள் அந்த பவுடரையும் சேர்த்துடணும். இதை இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைனா கெட்டிப்பட்டுரும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டிப்பட்டுடுச்சு அப்படின்னா கரண்டியை யூஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கெட்டி உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு உங்களுக்கு வெந்திருக்கணும். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ 2 டேஸ்ட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக இதை நான் இறக்கிட்டு 2ஆக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை விட்டுட்டு இதை மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இந்த மாதிரி துருவிட்டு வறுத்து எடுத்துருக்கேன். அதை இப்போ 2த்துலேயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 1த்தில் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் பாகு வெல்லம் யூஸ் பண்ணுறேன். பாகு வெல்லம் உடலுக்கு ரொம்ப நல்லது. பாகு வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்ததாக இன்னொன்றில் சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர், எந்த டேஸ்ட் பிடிக்குதோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா இதை ஒரு நாள் இல்லை இது ஒரு நாள் நீங்கள் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக அடுப்புலேருந்து இறக்கிட்டு உங்களுக்கு நான் சர்க்கரையும் வெல்லமும் கலந்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஹோம் ரெமடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, இது ஜவ்வரிசி கீர் தான். ஜவ்வரிசியில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுடைய உடல் எடையை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். ரெகுலராகவே ஜவ்வரிசியை நீங்கள் ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் அளவுக்காச்சும் எடுத்துக்கணும். இந்த மெத்தடு எனக்கு தெரிஞ்ச மெத்தடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இல்லை ஜவ்வரிசி நீங்கள் வேறு விதத்தில் உப்புமா இல்லைனா கிச்சடி அந்த மாதிரி கூட நீங்கள் எப்படியெல்லாம் உங்களால் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் ஜவ்வரிசி நீங்கள் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். எப்பயுமே எந்த ஒரு பொருளும் பாலோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி இன்னும் நம்மளுக்கு நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு பாலோடு மிக்ஸ் பண்ணி செய்கிறத செஞ்சு காமிச்சேன். சரி, இதை இப்போ எப்படி சாப்பிட்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் காலையில் ஒரு வேலைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வேலைக்கும் சாப்பிட்ணும். சப்போஸ் மாலை நேரத்தில் உங்களால் எடுத்துக்க முடியல, வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா இதை நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டு படுக்கலாம். இதை நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாகவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் அதனுடைய உடல் எடை உங்களுக்கு 15 நாளில் அதிகரிக்கும். உருளைக்கிழங்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுங்க. வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமாக பெப்பர், அதாவது மிளகு பொடி கூட தூவிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலனா அந்த நாளில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. 15 நாளில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய உடல் எடை 5 கிலோ அளவுக்கு அதிகரிச்சிருக்கும். இதுவே ஆண்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எடுத்துக்கும்பொழுது குறிப்பாக ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை வீட்டிலே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் நல்ல கண்கூட பார்க்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.